கர்த்தர் என்பதாக இன்றைய வசனம் யாக்கோபு 2 அதிகாரம் 15-16 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? கர்த்தர் என்பதாக இந்த வசனம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்ச யாராவது ஏதோ சபையில் உள்ளவங்களோ தெரிஞ்சது யாராவது ஒரு பசியாவோ இது ஆகாரம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிடுவோம். ஆனால் அவனுக்கு தேவையான வயிற்றுக்கு தேவையான ஆகாரத்தை நீ கொடுக்காம சொல்லி ஒரு பூஜை எதுவும் சொல்லுது. இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவனுக்காக நீ ப்ரேயர் பண்ணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவனுக்கு உன்னோட திராணிக்கு தான் ஏதாவது கொடுக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், உணவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், சின்ன ஹெல்ப்பு. அந்த கிரியில் அந்த ஹெல்ப் வந்துட்டு ஒன்று திராணிக்கு உள்ள ஹெல்ப்பு கொடுத்துக்கிட்டு கர்த்தர் மேலே ஆஸ்வதிப்போம், கர்த்தர் ஆஸ்வதிப்பாக நடத்துவார். அது அவங்களுக்கும் கர்த்தரோட காரியம். நீ கொடுக்காம வாயாலே பேசிட்டு போயிட்டோன்னா அது ஒரு பூஜையும் கிடையாது. அது வேதம் சொல்லுது. ஏன்னா அவர் வேதம் சொல்லுது, அவன்கிட்ட ஆகாரம் இல்லாமல் இருக்கான், ஒருத்தர் ஆகாரம் இல்லாமல் இருக்கான். நீங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு நல்லா டீ போட்டு நல்லா சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது வார்த்தைனால அது டீ வருமோ வராது. அப்போ அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டு சொல்லாங்க. இந்த வேலையில் நம்மளும் இது வாழ்க்கையில் கிரியையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், சிலவங்க கிரியில் இருந்திருக்கலாம், வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி விருப்பமானால் இன்னும் அதிகம் கொடுப்போம். இல்லைன்னா கிரியில் பிரயாசப்படுவோம். நம்ம மற்றவங்களாம் தேசத்துக்கு ப்ரேயர் பண்ணலாம், அடுத்தவங்களாம் ப்ரேயர் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கிரியல் நம்ம ப்ரேயர் பண்ண ஒரு பக்கம், அந்த கிரியலை உன் திராணிக்கு தகுந்த உன்னோட திராணிக்கு மிஞ்சி போக வேண்டாம். உன் திராணிக்கு உள்ள எனக்கு 10 ரூபா 5 ரூபா ஏதோ உன்னோடைய திராணிக்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்களை ஜெபித்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பார், அவங்களையும் ஆஸ்வதிப்பார். ஒரு சமாதத்தை உங்களையும் சாட்சியாக மாட்டுவார். உங்களுடைய தேவையிலையும் கர்த்தர் சந்திப்பார். இந்த வேலையில் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் கர்த்தரை மன்னிப்பு கேட்போம். நம்ம கிரியையில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத கிரியையில் கொண்டு வருவோம். கண்டிப்பாக தேவன் ஒரு எல்லாமையாக உங்களையும் ஆஸ்வதிப்பார், சாட்சியாக மாட்டுவார், பரலோகத்தை ஆயத்துப்பார். உங்கள் மூலம் அநேக ஜனங்களும் பரலோகத்து வரவு தேவன் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் வர. ஆமென்.